ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் பெட்டராக இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டரு. கொஞ்சம் ஸ்லோவாக நேற்று டவுன்லேருந்து கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணுது. கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போகணும். ஆனால் நேற்று முந்தா நாள் எதுக்கு சடனாக டவுன் ஆச்சுன்றது காரணம் மாத்திரம் இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல. நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். எங்கேயும் எதுவும் பர்டிகுலர் ரீசன்ன்றது எதுவும் தெரியல. சில பேர் கமெண்ட்ஸில் வச்சாங்க, பெட்ரோ டாலர் வருது, அதால் அரபு கண்ட்ரீஸில் பெட்ரோ டாலர் வருது, அதால் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு. அதெல்லாம் சும்மா பேச்சு, அது கிடையாது. இன்னொன்று நான் நினச்சது, ஒருவேளை ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் நார்த் கொரியா கிம் அவர் மீட் பண்ணுறதுக்கு அங்கே அந்த நாட்டுக்கு போயிருக்காரு. 2 நாள் பயணம். ஒருவேளை அதால் ஏதோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வாங்கிறதா சொல்கிறாரு. அதால் ஏதாவது வார் வருமானு பயந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சா அப்படின்ன டவுட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்தால் எல்லா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸும் ஃபாலோ ஆகணும்ல. மொத்தம் இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகணும். அப்படியும் நடக்கலை. ஸோ அது காரணமாக இருக்காது. என்னதான் காரணம்னு தேடி பார்த்தாலும் ஒன்றும் தெரியல. ஓகே, அது விட்டுடுவோம். அது விட்டுட்டு இப்போ இன்னைக்கு சமாச்சாரத்துக்கு வருவோம். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுது. மெயின் மார்க்கெட் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகணும்னா பிட்காயின் மேலே போகணும். பிட்காயின் தற்சமயம் 24 மணி நேரம் லோ பார்த்தீங்கன்னா $64,300 கிட்ட வந்தது. 24 ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா $66,000 கிட்ட போச்சு. தற்சமயம் $65,000 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இன்னைக்கு நாளைக்கு அவ்வளோ நிற்குமா, இல்லை $64,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, கீழே வந்ததுன்னா $62,000 $60,000 வந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் மார்க்கெட்டுக்கு. கண்டிப்பாக மிச்சம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பிட்காயின் ஃபால் ஆச்சுன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் சரிவு கண்டிப்பாக வரும். அது என்ன நடக்க போகுது என்னன்றது பார்க்கணும். தற்சமயத்துக்கு இந்த வாரத்துக்கு எதுவும் ஓஹோன்னு ஏறாது. எல்லாமே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் லண்டனில் இருக்கு. பிரிட்டனுக்கு அதுதான் மெயின் பேங்க். அது அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எப்படி வைக்க போகிறாங்க, ஒருவேளை குறைக்க போகிறாங்களா இல்லை ஹாக்கிஷாக வைக்க போகிறாங்களா என்னன்றது கொஞ்சம் டைலமா இருக்குது. அதால் நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கங்க, பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிட்காயின் எவ்வளோ ஏறினா நமக்கு மார்க்கெட்டு திருப்பி ரீபவுன்சிங் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு 68,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா $70,000 வரைக்கும் டச் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் ஆல் டைம் ஹை இந்த மாதம் கிராஸ் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த மாதம்தான் அது பார்க்கணும். பிட்காயின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், என்ன ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது டோட்டல் மார்க்கெட்டே பிட்காயினில் டிபெண்ட் ஆகிருக்கு. பிட்காயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிட்காயின் டவுன் ஆச்சுன்னா மாத்திரம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு எதிர்பார்க்கலாம். பொறுத்து பார்க்கணும் என்ன எப்படி நடக்க போகுது என்னன்றது. இப்போ
நம்ம ஷிபா ஐனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா ஐனு காயினில் இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் 2-3 தகவல் இருக்குது. அது என்னன்றது கிளியராக விவரமாக சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸில் 24 hours லோ பார்த்தீங்கன்னா, காயின் டிசிஎக்ஸில் ஐஎன்ஆரில் 1600 சீரியல் வரைக்கும் வந்தது. ஹை பார்த்தீங்கன்னா 1800 சீரியல் வரைக்கும் வந்தது. இது நம்ம ஷிபா காயின் 24 hours ஹை லோ. தற்சமயம் 1800 சீரியல் கிட்ட இருக்கு. மேலே வரணும், 2000 சீரியல் தாண்டி மேலே வரணும். திருப்பியும் பிரேக்கப் ஆகணும். 2000 சீரியல் பிரேக் பண்ணி மேலே போகணும். அதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மேலே போனால் நமக்கு யாருக்கும் நஷ்டம் இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம பணம் நமக்கு இருந்தால் கூட போதுன்ற மாதிரி நிலைமையில் இருக்குது. மார்க்கெட் பார்த்தாக்கா இன்வெஸ்ட் பண்ண பணம் பத்திரமா இருந்தால் போதும். நிறைய லாபம் கிடைக்காட்டி விட கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் நமக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். மார்க்கெட்டில் நஷ்டம் இருக்கக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணம். என் எண்ணம் கூட அதுதான். யாருக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஷிபா காயினில் இருக்கிற முக்கியமான தகவல்கள் படித்து காட்டுறோம். ஷிபா ஐனுவில் முதல் தகவல் என்னன்னா, ஷிபா ஐனு ஆக்டிவிட்டி ஜம்ப்ஸ் 295% as whales dive in to save ship's crucial support. ஷிபா ஒரு crucial support zone இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் பயங்கரமாக சரிவு வரும். இது சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஷிபா வேல்ஸ் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதில் 295% ஜம்ப் வந்திருக்குன்றாங்க. அது விவரமாக இன்னும் கிளியராக இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, அது படித்து காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கிளிப்பிங் படித்து காட்டுறேன் பாருங்க. This surge suggests that large ship holders or whales are actively buying or selling while transferring large amounts of the cryptocurrency according to data from into the block. 4.95 trillion ship worth $95.57 million accounted for large transactions volumes in the last 24 hours, representing a 295% jump. In the last 24 hours, இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்றாங்க. எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ்னா 4.95 ட்ரில்லியன் காயின்ஸ். அதோட ஒர்த் என்னன்னா மதிப்பு பார்த்தீங்கன்னா $95.57 million ஒர்த். அந்த காயின்ஸோட ஒர்த் ப்ரைஸு அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்றாங்க. அதனால் ஒரு நல்ல ஜம்ப் வந்திருக்குன்றாங்க. ஒரு 295% ஜம்ப் வந்திருக்கு அப்படின்றாங்க. பார்ப்போம், இன்னைக்கு நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த வீக் ஆல்மோஸ்ட் வீக்கெண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த வீக்கில் ஜாஸ்தி ப்ரோக்ரஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது. ஃபர்தராக மார்க்கெட்டு எல்லாமே டிபெண்டிங் ஆன் த பிட்காயின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு தான் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்த்துக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான தகவல் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, மூன் பேக்னு ஒரு ப்ரீசேலில் ஒரு மெமி காயின் ஒன்று வந்திருக்கு. அது மே 11 ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரீசேலு. ஆகஸ்ட் 13 லான்ச் பண்ணுறாங்க. இந்த மூன் பேக்ன்ற காயின் நல்லா இருக்குன்றாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு அதுக்கு நல்ல சப்போர்ட் வந்திருக்கு. அதோட இமேஜஸ் வைக்கிறேன் உங்களுக்கு, நீங்களும் பார்த்துக்கோங்க. அது கூகுள் குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்னன்ற விவரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்ன்றாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இன்னைக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான காயின்ஸை பற்றி தகவல் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க.
இன்னைக்கு நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ், முக்கியமான காயின்ஸ் என்னன்னா, சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. சொலானா கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்குது. சொலானா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து $130 கிட்ட போச்சு கீழே. திருப்பியும் கொஞ்சம் இன்னைக்கு ஏறி $10 ஏறி $140 கிட்ட வந்திருக்கு. இன்னும் ஏதாவது டிப்ஸு வந்து $130 கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க, தைரியமாக வாங்குங்க. சொலானா நல்லா ஹோல்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் 3,18,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா $3,500 US ஹோல்ட் பண்ணுது, நல்லா ஏறுது. ஏன்னா எத்தீரியம் ETF, ஸ்பாட் ETF வந்து ட்ரேடிங்க்கு அமெரிக்காவில் ஜூலை 4 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் ஒன்று கிட்டத்தட்ட $10 $11 இருக்குது. அது நல்ல விலை, வாங்கலாம். கொஞ்சம் இன்னும் ஒரு ₹1.50 கீழே வந்ததுன்னா வாங்கி போடுங்க. ஃப்யூச்சரில் நல்லா ஏறும், அது கண்டிப்பாக ஏறும். அதுக்கு நல்ல மதிப்பு இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால்கா டாட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு, அது ஒன்று பார்த்துக்கோங்க. பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. மேட்டிக் வந்து தச்சமயம் பால்கா டாட் வந்து $543 கிட்ட இருக்கு. கண்டிப்பாக அது $650 $700 வரைக்கும் கூட போகும். நல்ல காயின் பால்கா டாட்டு, அது ஒன்று மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா உங்ககிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நல்ல பணம் கிடைக்கும் அதில். அதுக்கப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று பார்த்துக்கோங்க, கொஞ்சம் லோவில் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பி வந்து நல்ல டவுனில் இருக்குது, பார்த்து. இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகி பெப்பி வந்து 24 hours ஹை லோ பார்த்தீங்கன்னா 24 hours லோ பார்த்தீங்கன்னா 910 சீரியல் கிட்ட வந்தது. ஹை பார்த்தீங்கன்னா 1080 சீரியல் கிட்ட வந்தது. கொஞ்சம் கீழே வந்ததுன்னா ஒரு 1999 அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுத்துக்கோங்க, பொசிஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா ஏறும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபேந்தம் $47 இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. $49 இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். ஃபேந்தம் வந்து அருமையான காயின். $80 $90 டச் பண்ணும். புல் ரன் வந்துருச்சுன்னா, புல் ரன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடிஞ்சவங்க மாத்திரம் என்ட்ரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹோல்ட் பண்ணணும் காயின்ஸு. இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை, ரொம்ப பொறுமை தேவை. மார்க்கெட் ஏறும், கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரேடில் போகும். நல்லா எல்லா காயின்ஸ், ஆல்ட் காயின்ஸ், மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறும், பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக காலா $2.50 இருக்குது. அருமையான காயின் பாலா. ஒரு டைமில் ஆல் டைம் ஹை $5 போச்சு. அதனால் பார்த்து வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இறங்கினாலும் இன்னொரு 10 பைசா 15 பைசா தான் இறங்கும், தவிர்த்து கண்டிப்பாக மேலே வரும். ட்ரேடிங் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் காயின் காலா காயின். அதில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாஸ்மி ஒன்று பார்த்துக்கோங்க. ஜாஸ்மி கூட நல்ல விலையில் இருக்குது. ஜூபிட்டர் ஒன்று நல்லா இருக்குது. KMD இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்ல விலையில் இருக்குது, இப்போ லோவில் இருக்குது. பார்த்து வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.